சிஎம் கிட்ட சொல்லி அவரை வந்து ஹெல்த் ஃபுட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மினிஸ்டர் ஆக்கணும்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தில் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உண்மையிலேயே நான் வந்து இதெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு சத்தியமாக நினைக்க வேண்டாம். ஆனால் நான் பணக்காரன் ஆனது காரணமே வந்து சிவசங்கர் தான். எப்படி பணக்காரன் நான் சொல்றேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வசதிங்கிறது என்னன்னா ஆரோக்கியமா இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு எனக்கு வந்து ஆசை, எனக்கு வந்து விஷயம். அதில் எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து அது ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு 10 டாக்டரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் டாக்டருக்கு ஊசி ஏற்றிட்டு இருப்பாரு. அதாவது டாக்டர்கள் தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. டாக்டர்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். சிவசங்கருக்கு வந்து ஒரு 100 டாக்டரேட் கொடுக்கலாம். அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்யறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரியறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. நீங்க வந்து மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு அவரே எடுத்து சர்வ் பண்ணுவாரு. அப்பதான் நான் அவரை ஒரு ராஜாவா ரசிக்க ஆரம்பிச்சேன். இந்த ஐவோங்கிறது வந்து ஒரு சிவாலயம், சிவ ஆலயம். ஆலயம் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் வந்து முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்லை, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் வந்து கூடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிளில் இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயிலில் நவகிரகம் இருக்கும், ஆனால் நவகிரகத்துக்குன்னு சில கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே அவருடைய டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார், ஒரு சராசரி மனுஷர் இருப்பார், ஒரு பெரிய விமானம் ஓட்டுறவர் இருப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம அங்கே சந்திக்க முடியும்.